Hi friends, வணக்கம் and welcome to ALV Creations. இந்த வீடியோல இந்த லாங் ஃப்ராக்கை வந்து ஸ்கர்ட்டா கன்வர்ட் பண்ண போறோம். இது வந்து எப்படி குயிக்காவும் நீட்டாவும் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஹிப்புக்கு மேல ஒரு 4 இன்ச்சுக்கு மேல மெஷர் பண்ணி லைன் டிரா பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டா தையல் போட்டுக்கலாம். இது வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு இடத்துலயும் கம்ப்ளீட்டா வந்து ஹிப்புக்கு மேல 4 இன்ச்ல ஃபுல் ரவுண்டுக்கும் தையல் போட்டுருக்கேன். இது லைனிங் டாப்ன்றதுனால நான் தையல் போட்டிருக்கேன். அப்போதான் லைனிங்கும் மெயின் கிளாத்தும் பிரியாமல் இருக்கும். ஸோ ஹிப்புக்கு மேலே 4 இன்ச்சில் ஃபுல் ரவுண்டுக்கும் தையல் போட்டுட்டு தையலுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு ஃபுல் ரவுண்டையும் கட் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு. பட் இது பாடி பார்ட்டுன்றதுனால இந்த கார்னரில் வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக இருக்குது. இது நமக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். அதனால் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக நம்ம தையல் போட்டுக்கலாம். உள்பக்கமாக ரெண்டு பக்கத்துலேயும் நமக்கு தையல் இருக்குது. ஸோ அதில் எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச் இல்லை 3/4 இன்ச் அளவுக்கு ஸ்ட்ரைட்டாக தையல் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இது வந்து ஸ்ட்ரைட் லைனாக இருக்குது. இந்த பக்கமாக அந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக இருக்குது. இந்த உள்ள நம்ம எக்ஸ்ட்ரா தையல் போட்டிருக்கோம். இப்போ எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணிவிட்டு ரெண்டு பக்கத்துலேயும் படிமான தையல் போட்டுக்கலாம். அப்போ தான் நம்ம எலாஸ்டிக் இன்சர்ட் பண்ணும்போது டிஸ்டர்பன்ஸாக இருக்காது. நான் வந்து 1.25 இன்ச்சு எலாஸ்டிக் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு 3லேருந்து 3.5 இன்ச் இருந்தால் போதும். ஸோ நம்ம இப்போ எக்ஸஸாக இருக்கிறத ட்ரிம் பண்ணணும். அதுக்கு முன்னாடி 3 இன்ச்சில் ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டுட்டு அந்த லைன் மேலே அப்படியே தையல் போட்டுட்டு இப்போ அகெயின் எக்ஸஸாக இருக்கிறத ட்ரிம் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் டைம்லேயே டேரெக்டாக இதை பண்ணுறீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஹிப் சைஸ் வந்து 30 இன்ச்சு. அதனால் 27 இன்ச்சுக்கு 3 இன்ச் கம்மி பண்ணி 27 இன்ச்சுக்கு எலாஸ்டிக் எடுத்திருக்கேன். பட்டியை மடித்து தைக்கும்போது ஃபஸ்ட்டு வந்து நம்ம 1/2 இன்ச்சுக்கு மடித்து தைச்சிக்கலாம். இப்போ எலாஸ்டிக் சைஸுக்கு மடித்து ஓரத்தில் தையல் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி தையல் போடும்போது நம்ம நல்லா 2 முறை தையல் போட்டுக்கலாம். ஒரு சின்ன இடத்துல கேப் விட்டுட்டு நம்ம வந்து எலாஸ்டிக் இன்சர்ட் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா நான் 2 முறை மேல் தையல் போட்டிருக்கேன். ஸோ அப்போ தான் தையல் பிரிஞ்சு வராமல் இருக்கும். இது ஆல்ரெடி வந்து எலாஸ்டிக் நல்லா ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கிறதுனால எலாஸ்டிக் மேலே கூட தையல் போடணும்னு அவசியம் இல்லை. இப்போ கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு தேவையான லென்த் இருக்கான்னு பார்க்கலாம். எனக்கு 36 இருந்தால் போதும். ஸோ இந்த 1 இன்ச்சுக்கு கீழ்ப்பக்கம் மடித்து தைச்சிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் 11 சப்போர்ட். See you all in my next video. Have a great day.